ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஜோதிட கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா முதல்ல சொல்லிடுறேன். அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு கதி கலங்கக்கூடிய ஒரு சம்பவமானது நடக்க போகுது. அன்று என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் நிறைய வரும். அந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் ஆடி மாதம் அமையறதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க. கணிச்ச அந்த தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆடி மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, விருச்சக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்தது போல் விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆடி 1ஆம் தேதியிலேருந்து ஆடி முடிகிற வரைக்கும் என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே ஜோதிடர்கள் புட்டு வச்சுருக்காங்க. அவங்க வச்சதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த கணிப்பு கரெக்டாக ஆடி மாதத்துக்கு இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 தமிழ் மாதத்திலே ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. காரணம் என்னென்னா, இந்த மாதத்துடைய சிறப்புகள் அந்த மாதிரி. நிறைய பேருக்கு இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாமையே இருக்குது. முதல்ல இந்த வீடியோவில் ஆடி மாதத்துடைய சிறப்புகள் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெரியாதவங்க முதல்ல அந்த சிறப்புகளை விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. வாங்க ஆடி மாதத்துடைய சிறப்புகளை பார்க்கலாம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்துகிறாங்க. இதனாலேயே ஆடிய கற்கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். அதே போல் மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராயணம் தாட்சாயணியம் என 2 பிரிவுகள் இருக்குது. இதில் தாட்சாயணிய புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது. ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாயணிய காலமாகவும், தை முதல் ஆடி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது. இது சூரியனுடைய பவன இயக்கத்தை வைத்து, அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது. தாட்சாயணியம் துவங்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் சூரியனிடமிருந்து சூட்சமமான சக்திகள் வெளிப்படும். அதனாலேயே இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், மாந்திரிகம் ஆகியவற்றிற்கு சிறந்ததாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிராணவாயு அதிகமாக கிடைப்பதும் ஆடியில் தான். ஜீவ ஆதார சக்தி அதிகம் இருக்கக்கூடிய மாதமும் இந்த ஆடியில் தான். இந்த ஆடியே இதனால தான் ஒரு சக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுது. ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்களில் குறிப்பிடவே பட்டிருக்கு. எனவே இந்த மாதத்தில் விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க. அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு இதுவே காரணம். உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாயணிய காலத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயிக்கு உகந்ததாக இருக்கும். அந்த ஒரு இதை முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சு ஆடி பட்டத்தில் தேடி விதை என்ற ஒரு பழமொழிக்கேற்ப ஆடியில் விதைக்கிறது ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்கள், அம்மன் வழிபாடு, உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ளவும் ஆடி மாதம் ரொம்ப பயன்படுகிறது. வேப்பிலை அம்மனுக்கு சாத்தி வணங்குறது, கூழ் ஊற்றக்கூடிய விழா நடத்துறது, இதெல்லாம் ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷம். இதற்கு பின்னாடியும் அறிவியல் காரணங்களும் இருக்குது. காரணம் என்னென்னா, ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை கொழுந்துகளை நம்ம சாப்பிடும்போது அதில் அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது. அதனால் அது சாப்பிடுவது ஆடி மாதத்தில் ரொம்ப முக்கியம். ஆடி மாதத்தில் பொதுவாகவே காற்று அதிகமாக வீசும். இந்த காலத்தில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் சாப்பிட்டா நல்லது. அதனால தான் கூழ் சாப்பிடப்படுது. ஸோ இப்படி கூழ் அப்புறம் வேப்பிலை இதெல்லாம் சாத்தப்படுவதுக்கு கூட ஆடி மாதத்துக்கு காரணம் இதுதான். அதே போல் துர்கை, காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது. இதே போல் 18ஆம் பருக்கு எனப்படக்கூடிய ஆடி 18 விழா மிகவும் உன்னதமானது. இந்த தினம் எந்த நட்சத்திர திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் நாம் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும்.
ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோர உள்ள கோவில்களில் கன்னிப்பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர்கள் அமைவாங்க. சுமங்கலி பெண்கள் இதே போன்று அன்று வழிபாடு நடத்தினால் அவர்கள் துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்கிறவங்களுக்கு நல்ல பலன் அன்று கிடைக்கும். அதே போல் ஆடிப்பூரம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும். தமிழகத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும். சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஆடி மாதம் பல வகையிலேயே சிறந்தது. இந்த சிறந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ நேரம் ஆடி மாதத்துடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிரகநிலை பார்க்கும்போது ராசியில் குரு வக்ரத்தோடு இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு இருக்கிறாரு. கூட கேதுவும் இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் புதன் வக்ரத்தோடு இருக்கிறாரு. கூட சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறாங்க. பாக்கி ஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் இருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஆடி மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் பலம் வரும். இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் நல்ல பலன்கள் பெறுவதில் சிரமம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலையை தயவு செய்து தூக்கி போடுங்க. எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். அடுத்தவருக்கு உதவிகள் நீங்கள் ஆடி மாதம் செய்யும்போது கவனமாக செய்யுங்க. இல்லைனா அந்த உதவிகள் உங்களுக்கு ஆபத்தில் முடிய வாய்ப்பு இருக்குது. பயணம் செய்யும்போது வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். அதனால் ஆடி மாதம் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் பயணம் செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான மாதமாக தான் ஆடி மாதம் இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சு இதற்கேற்ப பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லாம் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் ஓரளவு குறையும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். தொழில் விரிவதற்கு நீங்கள் முடிவு பண்ணலாம். அதாவது தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் நீங்கள் கேட்டு முடிவு பண்ணி பேங்க்கில் போய் கேட்கலாம். கண்டிப்பாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆடி மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த ஆடி மாதம் முழுசாக கிடைக்குங்க. அந்த கிடைக்க பெறதுனால உங்கள் பணி நிமித்தமாக நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா தடங்களும் சரியாகும். பணி நிமித்தமாக தடங்கள் வந்துக்கிட்டே பணியில் ஏதாவது குறை இருந்ததில் அது எல்லாமே இப்போ சரியாகும். பணி நிமித்தமாக உங்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்ததுன்னா, அதாவது அந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், குடும்பத்தை விட்டு பிரிகிறோம் அப்படிலாம் சொல்லி நினச்சிட்டு அந்த வந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வாய்ப்பை கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தோடு நீங்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஆடி மாதம் வருமா? அதே போல் குழந்தைகளோடு உற்சாகமாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குமா? கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய நெருக்கமானது அதிகரிக்குமா? பெண்களுக்கு கூட இந்த ஆடி மாதம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும். ஸோ குடும்ப ரீதியாகவும் சரி, பெண்களுக்கும் சரி, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் சூப்பராகவே இருக்கும். அதே போல் நீங்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வது கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இனி ஆடி மாதம் இருக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். வராமல் இழுப்பறியாக இருந்த பணலாம் வந்து சேரும். வேலைபளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் பிரிந்து இருக்கிறத நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி என்ஜாய் பண்ணுன்னா உங்கள் வேலையை லவ் பண்ணுங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆடி மாதம் செயல்படணும். மாணவர்களுக்கு ஆடி மாதம் புத்தி சாதுரியம் வெளிப்படும். கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும். மாணவர்களுக்கு ஆடி மாதம் சூப்பராகவே இருக்கும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்க விஷாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டையோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி இப்படி தான் இருக்க போகுது. இந்த ஆடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்துக்குங்க. அதாவது இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப ஆடி மாதம் நடந்துக்குங்க. ஆடி மாதம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
திருமுற்றுப்படையை பாராயணம் செய்து வரணும். அதாவது முருகனுக்கு உகந்த திருமுற்றுப்படையை பாராயணம் செய்து வரணும். இது ஆடி மாதம் செய்திங்கன்னா கந்தன் அருளால் கண்ட பிணி நீங்கும், குடும்ப கஷ்டம் தீரும். இந்த பரிகாரத்தை ஆடி மாதத்தில் விருச்சக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்திடுங்க, நல்லது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்கள் அவங்களும் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப ஆடி மாதம் நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.